ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆசிரமத்தில் எப்பொழுதும் ஸ்ரீ அன்னையை அழைத்தல் என்பதை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் பலமுறை கூறியிருக்கிறார். காலிங் தி மதர். ஒவ்வொரு சாதகர்களும் ஆசிரமத்தில் ஸ்ரீ அன்னையை எப்பொழுதும் அழைத்து கொண்டே இருப்பார்களாம். காரணம், அவர்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் ஸ்ரீ அன்னை வந்து விடுவார். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவருடைய அழைப்பின் பேரில் அவர்கள் நிச்சயமாக கொடுப்பார். பிரார்த்தனை செய்வது மட்டுமல்ல, அழைத்த உடனேயே வரக்கூடியவர் நம் அன்னை. அதில் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையை எவ்வாறு அழைக்க வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சாதகருக்கு சொன்ன ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நாமும் எப்படி ஸ்ரீ அன்னையை அழைக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த அற்புதமான பதிவு. அன்னையை அழைத்தல், ஸ்ரீ அன்னையின் நாமத்தை உச்சரித்தல், உள்ளத்தில் அவரை நினைத்தல், அவரை நோக்கி பிரார்த்தித்தல், இவற்றையெல்லாம் ஸ்ரீ அன்னையை அழைத்தல் என்று சொல்லலாம். உங்கள் உள்ளத்தில் எப்படி தோன்றுகிறதோ அதன்படி நீங்கள் அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எதையும் சிந்திக்காமல் இதையும் செய்யலாம். கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீ அன்னை உங்கள் முன்னால் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளலாம். அல்லது மனதில் அவருடைய உருவத்தை தீட்டிக் கொண்டு அவரை நன்கு நமஸ்கரிக்கலாம். அந்த வணக்கம் நிச்சயமாக அவரை சென்றடையும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் உங்களுடன் இருக்கிறார், உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார் என்னும் பாவனையில் அவரை நீங்கள் நன்கு தியானிக்கலாம். இவற்றையெல்லாம் செய்வதன் மூலம் இறுதியில் ஸ்ரீ அன்னையை நிறைய அன்பர்கள் பார்த்திருக்கிறார்கள். உண்மைதான். ஸ்ரீ அன்னையின் உதவி எப்பொழுதும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள் அது செயல்படும் போது, உணர்வு தெளிவாக இருக்கும் போதுதான் நீங்கள் அதை நன்கு உணர்கிறீர்கள். கஷ்டங்கள் தோன்றும் போது உள்ளே அமைதியாக இருந்து அவற்றை நீக்குவதற்கு ஸ்ரீ அன்னையின் சக்தியை இறங்குமாறு நாம் அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஸ்ரீ அன்னையை அழைப்பதே முதன்மையானதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? மற்றவற்றை வெற்றிகரமாக செய்ய முடியாவிட்டாலும் ஸ்ரீ அன்னையை அலை, மீண்டும் மீண்டும் அலை. நீ உணராது இருக்கும் போதும் ஸ்ரீ அன்னையின் சக்தி உன்னுள்ளே இருக்கிறது. அமைதியாக இருந்து விடாது முயல்வாயாக. உன்னால் உன்னுடைய இச்சா சக்தியை முனைப்புடன் பயன்படுத்த முடியாவிட்டால் உனக்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. யார் சொல்றா? ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார். அந்த சக்தியை அழைப்பதுதான் அந்த வழி. உன்னால் ஸ்ரீ அன்னையின் சக்தியை அழைக்க முடியாத போதும் அது வரும் என்னும் நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயமாக அந்த சக்தி வேண்டும் வரங்களை தவறாமல் கொடுக்கிறது. இத தொடர்ச்சியா செய்து பார்த்தா மிக மிக அற்புதமான விஷயங்களை நாம் பார்க்கலாம். இதைத்தான் ஆசிரம சாதகர்கள் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுடனேயே ஸ்ரீ அன்னை பயணிப்பதாக நினைத்து கொண்டு ஒவ்வொரு ஆசிரம சாதகர்களும் அவ்வளவு ஆசீர்வாதத்துடன் இருக்கிறார்கள். நீங்க ஆசிரம சாதகர்களை பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. காரணம், தினசரி அவர்கள் ஸ்ரீ அன்னையோடையே சேர்ந்து பயணிக்கிறார்கள். காலை எழுந்திருப்பதிலிருந்து இரவு படுக்க போகும் வரை ஸ்ரீ அன்னை அவருடனேயே சேர்ந்து பயணிக்கிறார். அவரை அழைக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்ரீ அன்னையை முதன்மைப்படுத்தி அந்த வேலையை செய்யும் பொழுது வேலை இலகுவாகுவது மட்டுமல்ல, வெற்றிகரமாகவும் முடிகிறது. அதே போல் நாமும் தினசரி காலை எழுந்திருப்பதிலிருந்து ஸ்ரீ அன்னையோடு அந்த நாளை எடுத்து இந்த நாள் முழுவதும் ஸ்ரீ அன்னையோடு பயணித்து ஒவ்வொரு செயலிலும் ஸ்ரீ அன்னையை அழைத்து அதை முதன்மையாக வைத்து ஸ்ரீ அன்னையோடு இருந்து நம்முடைய வேலைகளை செய்தோமானால் நிச்சயமாக நாம் ஒரு மிகப்பெரிய பலவானமாகவும் மிகப்பெரிய வெற்றியாளனாகவும் வர முடியும் என்று ஸ்ரீ அரவிந்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக ஸ்ரீ அன்னையை அழைப்போம், அற்புதங்களை பார்ப்போம், பல வெற்றிகளை அடைவோம்.